இவங்கெல்லாம் வந்து சமூக சேவைன்ற பேர்ல வந்து தங்களோட மனைவிகள் பேர்ல வீட்டு மனையெல்லாம் வந்து ரொம்ப சகாய விலைக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த தகவலை தான் நான் பத்திரிகையில் கொடுத்தேன், யாரும் போடல. ஸோ இதை வந்து நான் அந்த சவுக்குன்ற அந்த பிளாக்ல வந்து நான் பப்ளிஷ் பண்ணேன். பப்ளிஷ் பண்ண மறுநாள் காலையிலே என்னை வந்து ரோட்டில் போயிட்டு இருந்த ஒருத்தர் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 2-3 நாளில் நான் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஆனால் அந்த அரெஸ்ட் வந்து இது பொய்யான வழக்கு அப்படின்றது சமூக ஊடகங்களையும் சரி மற்ற ஊடகங்களில் பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொய்யான வழக்கு, இந்த ஆவணங்களை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மறுநாள் அரெஸ்ட் பண்ணதுனால இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து இந்த சவுக்கு அப்படின்றது ஓரளவுக்கு பரவலாக வந்து மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வெளியில வந்த உடனே எனக்கு அந்த ஒரு ஆவணத்தை வெளியிட்டதுனால என்ன கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இதோட நின்றுடக்கூடாது, தொடர்ந்து இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நான் இந்த ஊழலுக்கு எதிராகவும் காவல்துறையில் நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்கள் இது போன்ற விஷயங்களை வெளியிடுறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி பல்வேறு விஷயங்களை நான் தொடர்ந்து எழுதிட்டு